வெல்கம் டு ஹெல்த் ஃபுட் கிச்சன். நம்ம இப்போ புட்டு செய்ய போகிறோம். அவல் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம். அவல் வந்து நல்ல லேஸ் அவலாக 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் பூ வந்து 1/2 கப்பு, வெல்லம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஆனால் 1/2 கப் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாவே போதும். முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய் 1 சிட்டிகை, நெய் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அவலை வந்து நெய்யில் வறுத்துக்குவோம். நெய்யில் வறுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல வாசமாக இருக்கும்னா, 2வது மணல் மாதிரி உதிரியாக வரும். கட்டிப்படாமல் நல்ல மணல் மாதிரி புட்டு வந்து உதிரியாக இருக்கும். போதும், உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். போதும், எடுத்துருவோம். இதை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிடுவோம். எப்படி குறைன்னு இருக்குன்னு பாருங்கள். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, இப்போ தேங்காய் பூ போட்டு ரொம்ப கிண்ட தேவையில்லை. போதும், எடுத்துடலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்ப்போம். இப்போ இதில் வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சா போதும், பக்குவம் வரணுங்கிறது இல்லை. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ இதில் ஏலக்காய் பவுடர், தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும், இதில் வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே ஊற்றுங்க. அப்போ தான் அந்த அவல் வந்து கொஞ்சம் ஊறும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த அவல் வந்து குறைன்னு ரவை மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அவல் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக நல்லா உதிரியாகவும் இருக்கும். வெள்ளைப்பாகு போதும். நம்ம 1/2 கப் எடுத்தோம் இல்லையா வெல்லம், 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப்பு வெள்ளைப்பாகு அப்படி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி ஜூஸர் இருக்கு இல்லையா, ஜூஸரில் நெய் தடவிட்டு வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு கிடைக்கும் நமக்கு.